Good morning, students. Here, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore. Now we are going to discuss some of the questions in SSC JEE question which was asked in the exam. So we will proceed one by one. First question: which of the following is the dimensionless quantity? எது dimensionless இல்லை அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, பல்க் மாடலஸ், ஷியர் மாடலஸ் எல்லாமே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். பாய்சான் ரேஷியோக்கு நோ டைமென்ஷன். ஏன்னா மேலையும் ஸ்ட்ரெயின், கீழையும் ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரேஷியோ, அந்த பாய்சான் ரேஷியோக்கு டைமென்ஷன் இல்லை. பெர்சன்டேஜ் எலாங்குவேஷன் எதை குறிக்குது? அதாவது எலாங்குவேட் ஆகிறது வந்து பெர்சன்டேஜ் எலாங்குவேஷன் டென்சைல் டெஸ்ட்ல எதை குறிக்குது? இண்டிகேட்டிவ். நல்லா எலாங்குவேட் ஆகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டக்டிலிட்டி குறிக்குது. On the application of given load, the length of the wire is stated to increase 1 mm. So the same force applied to the wire of same material, but length and radius twice the first. The extension produced என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து எந்த மாதிரி இதுவாகும் அப்படின்றது. இப்போ இது வந்து ப்ராப்ளமேட்டிக். இது நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 2.4 which consider bar of length and tapering uniformly D2 to D1 subject to E. இப்போ இது என்னன்னா 4 times of load by pi d square E தான் ஜெனரல் இருக்கு. இது டேப்பர் அப்படின்னால D1 D2 அப்படின்னு இருக்கும். pi D1 D2 4W pi D1 D2 E. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். பாய்சான் ரேஷியோ அப்படின்னா பாய்சான் ரேஷியோ எந்த மாதிரி பாடிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா both 2 and 3 dimensional body. 1 dimensional பாடிக்கு வந்து பாய்சான் எஃபெக்ட் வந்து இல்ல. ஸோ பாய்சான் எஃபெக்ட் வந்து டைரக்ஷனல் எஃபெக்ட் தான். ஸோ டைரக்ஷனல் எஃபெக்ட்ன்றப்ப வந்து அது 2 dimensional பாடியாவோ 3 dimensional பாடியாவோ இருந்தால் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்க கரெக்ட் எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. E equal to 2G open the bracket, E equal to 2G open the bracket 1 plus nu வரும். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து 2G அப்படின்றது தெரியும், ஆனா 1 plus nu அப்படின்றது தெரியும். இப்போ சின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எந்த ஆப்ஷனும் செட் ஆகல. இது பாத்தீங்கன்னா E equal to 2C 1 plus nu வரணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அந்த 1 plus nu வந்து இல்லாதனால நமக்கு நோ ஆன்சர். இல்லாட்டி E equal to 3K 1 minus 2 nu. அப்ப E equal to 3K 1 minus 2 nu அப்படின்னா 1 minus 2 nu அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 minus 1 minus 2 nu அப்படின்றது அதுவும் வந்து செட் ஆகல. ஊக்ஸ்லா ஓல்டு குட் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் எலாங்குவேஷன் ரிடக்ஷன் ஏரியா இந்த கேஸ்டியான் அது 0% ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். பிரிட்டில் மெட்டீரியல்னால நோ எலாங்குவேஷன் இருக்காது. இந்த வயர் ஸ்ட்ரெச் டு டபுள் இட் லென்த் லாங்கிடியூட் ஸ்ட்ரெயின் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. லாங்கிடியூட் ஸ்ட்ரெயின்னாலும் லீனியர் ஸ்ட்ரெயின்னாலும் ஒண்ணுதான். ஸோ டபுள்னா வந்து என்னன்னா 2L minus L divided by L. அப்போ L by L 1 வரும். ஸோ நமக்கு வந்து இட் இஸ் 100% ஸ்ட்ரெயின் அப்படின்னு. டபுள் த லென்த் போனோம்னா 100% ஸ்ட்ரெயின். அதாவது ஃபைனல் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த் 2L minus L divided by ஒரிஜினல் லென்த். அப்ப 2L minus L வந்து L ஆயிடும். அப்ப L by L வந்து 1 ஆயிடும். ஸோ இட் இஸ் ஆன்சர். B is answer. If equal and opposite forces applied to your body tend to elongate. ஸோ எலாங்குவேட் பண்ணாங்கன்னா அது டென்சைல் ஸ்ட்ரென்த். அதே கம்ப்ரஸ் பண்ணாங்கன்னா கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இது பண்ணி எலாங்குவேட் பண்ணோம்னா அதுதான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இது. அதே வந்து கம்ப்ரஸ் பண்ணிச்சுன்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் இன் எ பாடி அப்படி பண்ணா F square by 2E into volume. ஸ்ட்ரெயின் எனர்ஜி per unit வால்யூம்னா F square by 2E சொல்லுவோம். ஸோ அதான் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் ரிஜிடிட்டி. மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா ஷியர் ஸ்ட்ரெஸ் ரூட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா E equal to 9 kg divided by 3K plus G. ஸோ பாத்தீங்கன்னா 9 kg divided by 3K plus G வரும். ஸோ நம்ம 9க்கு ரூட் தான் 3. ஸோ அதனால வந்து அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். LKG UKG மாதிரி 9 kg அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து 9வது நம்ம பெரியவங்க பாட்டிக்கிட்டலாம் சொல்லும்போது பாட்டி எத்தனாவது படிக்கிறப்பா அப்படின்னு கேட்பாங்க. என்னெல்லாம் பாட்டி நான் வந்து 9வது படிக்கிறேன். BE படிக்கும்போது எத்தனாவதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து 16வது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து LKG UKG மாதிரி இந்த 9 kg அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சிலிண்டர் லார்டு வந்து சப்ஜெக்ட் பண்றோம், லோடு சப்ஜெக்ட் பண்றோம், ஆங்கிள் ரைட் ஃபிக்ஸ்டு. எலாங்குவேஷன் ப்ரொடியூஸ் இந்த பார் டியூ டு செல்ஃப் வெயிட். இப்ப ஒரு பார் இருக்கு, பார் வந்து நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அப்ப தெரியும் நமக்கு ஃபார்முலா PL by AEன்னு தெரியும், இல்ல WL by AEன்னு சொல்லுவாங்க. ஆனா செல்ஃப் வெயிட்ல எக்ஸாக்டா அதுல பாதி தான் டிஃபார்ம் ஆகும். அதே லோடு செல்ஃப் வெயிட்னால ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து எக்ஸாக்டா பாதி தான் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அது PL by 2AE. இப்ப WL by 2AE ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டோம்னா எக்ஸ்டர்னல் லோட்னால 2னா செல்ஃப் வெயிட்ல 1 வரும். 2:1 ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோ படி பார்த்தோம்னா, ஆனா இங்க வந்து PL by AE வந்து எக்ஸ்டர்னல் லோடுக்கு ஃபார்முலா, PL by 2AE வந்து டியூ டு செல்ஃப் வெயிட்டுக்கு ஃபார்முலா. ஸோ அப்ப நம்ம ஆப்ஷன் இஸ் என்னன்னா B.
இதே வந்து ஏ ஆப்ஷன் வந்து டியூ டு எக்ஸ்டர்னல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இது வந்து செல்ஃப் வெயிட்னா அது அரை மடங்கு வரும் அப்படின்றது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இட் இஸ் த ஃபேமஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் கொஸ்டின் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி தலைப்பே வந்து சரியா இல்ல, இருந்தாலும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் லோட் பை இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா அப்படின்னா அது வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான கேள்வி. விச் மெட்டீரியல் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் பாய்சன் ரேஷியோ, யாரு பாய்சன் ரேஷியோ வந்து அதிகமா வேல்யூ வச்சிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குல்லே ரப்பர் தான். ரப்பருக்கு வந்து 0.5 அப்படின்றது சொல்லலாம். the deformation per unit length in direction of the force, deformation per unit length தான் அது வந்து linear strain. deformation per unit length வந்து it is a linear strain அப்படின்றதுலாம். இந்த tensile test the specimen the ratio of maximum load to the original cross section area, அதாவது maximum லோடுக்கு ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து அதுதான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். a steel bar is fixed at both the end. இந்த பார் இஸ் ஹீட்டட், ஹீட் பண்ணும்போது அது வந்து ஸ்டீல் பார் ஃபிக்ஸ்ட் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. ஹீட் பண்ணும்போது அது விரிய ஆரம்பிக்கும், அப்ப இது அமுக்கும். கன்ஸ்ட்ரெயின் வந்து அமுக்கிறதுனால பொருள் விரியும், ஆனா கன்ஸ்ட்ரெயின் அமுக்கும். ஸோ அதனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஹீட் பண்ணா வெப்பப்படுத்தினால் பொருட்கள் விரிவடையும். ஸோ விரிவடையும் போது நம்ம கன்ஸ்ட்ரெயின் என்ன பண்ணா அமுக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கும். அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். the value of Poisson ratio is always less than, அத 0.5. ரப்பருக்கு 0.5, எல்லாமே கம்மியா தான் இருக்கும். shear due to the change in the stress due to the change in temperature developed in a bar depends on, இது வந்து ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ஆல்பா டெல்டா டிஇ. ஆல்பானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டெல்டா டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஈனா யங்ஸ் மாடுலஸ். ஸோ வந்து இங்க ஒரே ஒரு பாராமீட்டர் தான் இருக்கு, ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அது வந்து ஆல்பா, எப்படி செல்லமா கூப்பிடுவோம் ஆல்பா 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 ஆல்பா. ஆல்பானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதாவது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா சிக்மா சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஆல்பா டெல்டா டிஇ. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிக்கும் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக்கும் வந்து ஒரு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். அது என்னன்னா 0.4. அதுக்கு முன்னாடி வந்து கேள்வி வந்து சரியா தெரியல, ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்து ஏதோ ஒரு பாய்சன் ரேஷியோ வந்து 0.25 வச்சுங்க. அப்ப E ஈக்குவல் டு 2G 1 + 0.25னா 1 + 2 0.25னா என்ன வரும், அது வந்து 5/4 வரும். 5/4னா அடிச்சோம்னா 5/4 அடிச்சோம்னா நமக்கு என்னன்னா G/E கேக்குறாங்க. G/E னா 5/2. அப்ப 5/2னா 2/5, 2/5னா 0.4. சோ பாய்சன் ரேஷியோ 0.25 இருந்தா G/E வந்து 0.4. G/E வந்து 0.4 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? G/E வந்து 0.4. இப்ப 2/5 வரும். So that is the answer. If the equal and opposite force applied along a distance tensile stress, அதே compressive stressனா compressive stress நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பாய்சன் ரேஷியோ வந்து லாலி அப்படி சொல்லுவாங்க, lateral stress lateral strain by longitudinal strain, இல்லாட்டி lateral stress by longitudinal stress கூட சொல்லலாம். டயாமீட்டர் சொல்லும்போது டயாமீட்டர் ஆஃப் தி கோர் ஆஃப் தி சர்க்கிள் கிராஸ் செக்ஷன் அப்படி என்ன வரும், டயாமீட்டர் ஆஃப் தி கோர் ஆஃப் தி சர்க்கிள் கிராஸ் செக்ஷன் என்ன வரும், கோருக்கான டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோருக்கான டயாமீட்டர் வந்து இட் இஸ் D/4. the diameter of the core of the circular cross section D/4. the composite bar the resultant strain produced will be, so composite barல resultant strain வந்து என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. resultant strain வந்து என்னவா இருக்கும்ன்றது கேள்வி. same as that of strain produced in the each bar. so வந்து ஒரு காம்போசிட் பார் இருக்கு. ஸோ காம்போசிட் பார்ல வந்து ரெண்டு மெட்டீரியல் இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயின் வந்து சேமா தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஸ்ட்ரெயின் ஒவ்வொரு பார்லயும் என்ன ஸ்ட்ரெயின் இருக்கோ அதே ஸ்ட்ரெயினுக்காக தான் காம்போசிட் பாரோட ஸ்ட்ரெயினும் இருக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ அடுத்தது ஹோமோஜினஸ் ஐசோட்ரோபிக் எலாஸ்டிக் மெட்டீரியல் EG இருக்கு. அது ரிலேஷன் 9 kg/3k 3k + g 9 kg/3k + g. C is the option. ஸோ அடுத்தது வந்து பாய்சன் ரேஷியோ இருக்கு, நமக்கு ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ பாய்சன் எஃபெக்டோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் ஸ்ட்ரெயின் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், அதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இன் பர்டிகுலர் டைரக்ஷன் கேட்குறாங்க. ஆக்சியல் ஃபோர்ஸ்னால நடக்கிற ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெயின் இன்டு பாய்சன் எஃபெக்ட் வந்து 1 - 2 நியூ அப்படின்னு வரணும். பாய்சன் எஃபெக்ட்டுக்கு 1 - 2 நியூ. இப்போ ஈக்கும் ஜிக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. E = 2G 1 + நியூ. அப்போ E = 2G 1 + நியூ. B இஸ் ஆப்ஷன். ஸோ E = அப்போ G = E/2 × 1 + நியூ. ஸோ இது நல்ல ஃபேமஸான ரிலேஷனு. ஸோ எப்பவுமே G வந்து அரை மடங்கு E கீழே டிவைட் பை பாய்சன் எஃபெக்ட் 1 + நியூ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 dimensional ஸ்ட்ரெஸ் XY பிளேன்ல வந்து காமா XY CSN காம்போனன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. CSN காம்போனன்ட் காமா XY = ∂U/∂y - ∂V/∂x
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dou u by dou y plus dou v by dou x. It is a plus component. So வந்து u க்கு வந்து y வரும், v க்கு வந்து x வரும். ஸோ அதுதான் வந்து 2 dimensional stress strain அனலைசிஸ்ல இந்த shear strain காம்போனன்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது இட் இஸ் a ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் டிபெண்ட் as a ratio of shear stress root of shear strain. ஆஃப்டர் கோல்டு ஃபார்மிங், எப்பவுமே அந்த கோல்டு ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸ்டீல் பால்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸ்டீல் பால்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஆஃப்டர் கோல்டு ஃபார்மிங் வந்து ஸ்டீல் பால்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டு ஃபார்மிங்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும், பாலுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிடும், கோல்டு ஃபார்ம் பண்ணும்போது பாலுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும், அப்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல்ல வந்து ஏதோ சீரியஸா இருக்கும்னு கேக்குறாங்க. அது வந்து கேள்வி அளிக்கப்பட்டது. 2.35ல வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஃபேக்டர் போட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு கேள்வியே தெரியல. அதனால இந்த வால்யூம் ஆஃப் பாய்சன் ரேஷியோ வந்து 0வா இருந்தா அது என்ன குறிக்குது, 0 அப்படின்னா முக்கியம் நான் சொல்லியிருக்கேன், 0னா ரிஜிட். பாய்சன் ரேஷியோ 0வா இருந்தா இட் இஸ் a rigid body அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The stress produced as suddenly applied load as compared to the same load when applied gradually. அப்ப கிராஜுவலிக்கும் சடன்லிக்கும் என்ன, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்றால சூர்யா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்றாரு. ஆனா நமக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து அப்ளை பண்ணும்போது 2 மடங்கு இருக்கும். ஓங்கி அடிச்சா 2 மடங்கு, சரியா? கிராஜுவலா அப்ளை பண்ணா 1 மடங்கு. கிராஜுவலா செல்லமா குத்துறேன், அப்போ 1 மடங்கு. ஓங்கி அடிக்கிறேன் 2 மடங்கு, அப்ப ஓங்கி அடிச்சா 2 மடங்கு. சோ அதுதான் அப்ப சடன்லி அப்ளைட் லோடுக்கு வந்து 2:1 ரேஷியோ வரும். The property of material which enables it to resist a fracture. ஃபிராக்சரை வரைக்கும் தாங்கக்கூடிய இம்பாக்ட் லோடுக்கு பேரு டஃப்னஸ். நான் டஃப்பானவன், ஓங்கி எவ்வளவு சாவர வரைக்கும் எவ்வளவு அடி வாங்குறானோ அதான் டஃப்னு சொல்லுவோம் இல்லையா? So property of material which enable the resist fracture due to high impact load வந்து toughness. Resilience of the material is important. எப்போ எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாக் லோடிங்ல தான் இம்பார்ட்டன்ட். ரெசிலியன்ஸா இருக்கட்டும், டஃப்னஸா இருக்கட்டும், ரெண்டுமே ஷாக் லோடிங் தான். ஆனா ரெசிலியன்ஸ்னா அப் டு எலாஸ்டிக் லிமிட், டஃப்னஸ்னா அப் டு ஃபிராக்சர் பாயிண்ட். ஊக்ல வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரைக்கும் நமக்கு செல்லுபடியாகும். டிஃபார்மேஷன் பர் யூனிட்ல இருந்து வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அதுக்கப்புறம் thin mild steel wire by adding load in equal increment it will break till it break. The extension noted with increasing load will behave as under. ஸோ எந்த மாதிரி இந்த மைல்ட் ஸ்டீல் வயர் வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் யூனிஃபார்ம்லி ஃபர்ஸ்ட், தென் இன்க்ரீஸ் ரேபிட்லி. ஸோ இன்க்ரிமெண்டல் லோடு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மெல்ல மெல்ல தான் யூனிஃபார்மா தான் போகும், அப்புறம் நான் யூனிஃபார்மா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்துடும். ஃபார் ஸ்டீல் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இந்த ஷியர் as compared to the tension. டென்ஷனுக்கும் ஷியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்ஷனுக்கும் ஷியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2/3 ஷியர் 2னா டென்ஷன் வந்து 3, சரிங்களா? ஸ்டீலுக்கு தான் இந்த இது ஒரு ஸ்டீல் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் டென்சைல் ஷியர் ஸ்ட்ரென்த் டு தி டாப் அல்டிமேட் USS divided by UTS. USS by UTS 2:3. சரி, in case of elastic bar fixed at the upper end load by the falling weight, சரி, at lower end shock load produce can be increased. இப்போ shock load வந்து நம்ம கொடுக்குறோம், shock load produce can decrease by. shock load வந்து குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாக் லோட குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்ரீசிங் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பார். ஸோ வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் பாரை குறைச்சாலே ஷாக் லோட குறைக்கலாம். அந்த லோடு ஏரியாவும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, அதை வச்சு சொல்றாங்க. சரி, ஓகே. லோட் இஸ் அப்ளைட் இன்ஸ்டன்டேனியஸ்லி ஆன் பார், தென் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் இந்த பார் இன் த வொர்ஸ்ட் கேஸ். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்லி அப்படின்னா சடன்லி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு தருணத்துல நம்ம இது பண்ணும்போது அப்போ அது என்ன மாதிரி வந்து நமக்கு இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னா 2W/A. ஸோ நார்மலா பண்றதை விட இது 2 மடங்கு அதிகமா இருக்கும்ல. இன்ஸ்டன்டேனியஸ்லி அப்ளைட் இன்ஸ்டன்டேனியஸ்லி ஆன் எ பார். ஸ்ட்ரெயின் இஸ் டிஃபைன்ட் as the deformation per unit length change in length original length சொல்லலாம். யங்ஸ் மாடல்ஸ்க்கு நியூட்டன் per meter square, இங்க பாத்தீங்கன்னா அப்ராப்ரியேட்டா கிலோகிராம் per centimeter square யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராப்ளத்தை அப்புறம் பார்க்கலாம். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் மெத்தட். அப்படி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is a more sensitive changes in the both metallurgical and mechanical condition அப்படின்றது உண்மைதான். ரெண்டுமே வந்து அது உண்மை. it gives more accurate picture on the ductility. yes, அது உண்மைதான். it can be correlated to stress in values in other tests like torsion impact. yes, அதுவும் வந்து உண்மைதான். ஸோ இது மூணுமே உண்மை. it does not exist. அந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இல்லை அப்படின்றது இது. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுனா மோர் சென்சிட்டிவ், மெட்டலர்ஜிக்கலாவும் சென்சிட்டிவ், மெக்கானிக்கலாவும் மோர் சென்சிட்டிவ், டக்டிலிட்டியை பத்தி பேசும், அப்புறம் வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் உதவியா இருக்கும். ஸோ இதுதான் டென்சில் ஸ்ட்ரென்த்தோட இது. ஸோ இதோட வந்து நம்ம இந்த இதுவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் லிசனிங் அண்ட் கோ த்ரூ தீஸ் கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் finish it off in a quick manner. Thank you, champions.